என்னப்பா போன் வந்துக்கிட்டே இருக்குதா? ஆஃப் பண்ணி வைப்பா. அதான் படிக்க சொன்னாக்கு நீ என்ன கேம் ஆடிட்டு உட்காந்துட்டு படிக்கணும் சரியா? கேம் எல்லாம் ஆடக்கூடாது. நரலாதன் கேட்டீங்க? சரி, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு கலெக்ஷன் அமௌண்டோட வந்தே தீரணும். தீரா அப்பா சொல்றபடி கேட்க ஓகேவா? என்னையா போன் வந்துட்டே இருக்கு, எடுத்து கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு யார் பண்றது? என்ன இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? லோன் காரமா நைட்ல இருந்து கால் பண்ணி தொல்லை பண்ணி கிடக்குறான். லோன் கட்டுறது வேற கையில காசு சுத்தமா இல்ல. இருந்த காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுச்சு. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நானும் அங்கேயும் எங்கேயும் போய் கேட்டு பாத்துட்டேன். யாரை கேட்டாலும் கையில காசு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ லோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நம்ம அவசரப்பட்டு லோன் வாங்கிட்டோமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு வாங்கமானான்னு சொன்னா கேட்டியா? நீங்க வாங்கிட்டு இந்த இது பண்ற வீட்டான வந்து அசிங்கப்படுத்தினா என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த போன் பஞ்சாயத்தாக வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அதுதான் தனசேகரன் மாதிரி கேக்குற. ஏ ஆமாயா, அந்த குரல் தான் கேக்குது. வந்துட்டாரு போல. உள்ள போ. ஓ பேசி என்னவோ பாரு. வாங்க சார். 3-4 திருப்பி போனும் போட்டாச்சு, போனே எடுக்க மாட்டேங்க சார். நான் கொஞ்சம் வேலையா இருந்திருக்கேன் சார். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். மேனேஜர் திட்டி இருக்காரு, தெரிஞ்சுக்கோ. உங்க வீட்டுக்கு நான் அலைய வேண்டியதா இருக்கு. இல்ல மேனேஜர் வர சொல்லவா? சார் ஒரு வாட்டி மட்டும் சார். இந்த மேனேஜர் தான் உங்களுக்கு லாக்கி. இந்த லோனு வாங்கிட்டு வர்ற அவஸ்தை இருக்குது. கொஞ்ச நெஞ்சம் என்னயா என்ன சொல்லிட்டு போனாங்க? அடுத்த மாசம் கட்டிக்கிறதுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்களா? நான் சொன்னமா, அவர் கேட்கல. அவர் வந்து பெரிய ஆபீசருக்கு வர போயிருக்காரு. தேவையா இதெல்லாம்? லோன் எடுக்காதான்னு சொல்லி எவ்வளவோ தலையில அடிச்சுக்கிட்டு கேட்டியா நீ? இப்ப ஊர் ஜனமே நம்மள காத்து போற அளவுக்கு பண்ணி வச்சுக்க, பரவாயில்லையா? நம்ம பிள்ளைய மதிப்பாங்களா, நம்மள மதிப்பாங்களா? வெளியே நம்ம தர காட்ட முடியுமா? ஆனா எனக்காம லோன் வாங்கினேன். நம்ம புள்ள நல்லா படிக்கணும், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சரி ஹாஸ்பிட்டல் செலவுதாம லோன் வாங்கினேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க மேனேஜர் வேற இப்ப வரணும்னு சொல்றேன். இப்பெல்லாம் நினைச்சா தற்கொலை பண்ணலாம் போகுது. அப்படியெல்லாம் எதுவும் பேசாதியா, பாத்துக்கலாம் விடு. வர்ற மேனேஜர் நல்லவரா இருப்பாரு, என்னவோ அவருக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லி பாக்கலாம். அவரு நம்மளுக்கு டைம் கொடுப்பாரு, கொடுத்தா நம்ம கண்டிப்பா கட்டிடலாம். நீ எதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காத, தப்பான முடிவு எடுக்காத, சரியா? பாத்துக்கலாம். இப்போ அவருக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல. வந்துட்டா நம்ம கேட்டுக்கலாம், என்ன ஏதுன்னு கேட்கலாம். கேட்டு அவங்க கிட்ட நம்ம கெஞ்சி பாக்கலாம். எனக்கு இந்த 1 மாசம் டைம் கொடுங்க, அடுத்த மாசம் நான் கட்டுறேன்னு சொல்லி கேட்டு பாத்துக்கலாம். கட்டிடலாம். நீ அதுக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான வார்த்தையெல்லாம் பண்ணாத, சொல்லவும் சொல்லாத. உன்னை நம்பி நான் இருக்கேன், என் புள்ள இருக்குது, அதை யோசிச்சு பாரு. புரியுதா? தனசேகர்
இந்த ஆளு எத்தனை வாட்டி கதவு தட்டினாலும் இது திறக்க மாட்டான். சார் 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 கட்டாயம் லோன் கட்டிடுறோம் சார். லோன் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது சார் ஒரு 4 வருஷம் ஆகுது சார். இதெல்லாம் பார்த்தா என்ன கேனியா சார், நான் மாசம் மாசம் வட்டி கட்டிட்டு இதெல்லாம் பார்த்தா என்ன கேனியா மாசம் மாசம் வட்டி கட்டிட்டு தான் சார் இருக்கிறேன். எங்க கட்டிட்டு இருக்க? சார் சார் எங்க ஆளுங்க வந்து தினமும் வந்து உங்ககிட்ட வந்து தினமும் வந்து எங்க ஆளுங்க வந்து உங்களை வந்து கேட்டுட்டே இருக்கணுமா? இந்த ஒரு மாசம் எனக்கு time கொடுங்க. போமா நீ எங்களுதான் கேள்வி கேட்பாங்க. சார் 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 கொடுத்துறேன் சார் கண்டிப்பா இந்த ஒரு மாசம் எனக்கு time கொடுங்க. 1,00,000 லோனுக்கு நாங்க 4 வருஷமா நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். சார் நாங்களே எங்கேயே கேட்டு பார்த்துட்டு எங்க கிடைக்கலீங்க சார். அடுத்த மாசம் நாங்க கண்டிப்பா கட்டிடுறோங்க சார். இந்த ஒரு முறை எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க சார். கண்டிப்பா நான் கட்டிடுறேங்க சார். ஒரு 2 நாள் மட்டும் எங்களுக்காக போத்துங்க சார். நாங்க இவ்வளவு நாள் மாசம் மாசம் டியூ கரெக்டா தான் சார் கட்டிருக்கோம். இந்த ஒரு மாசம் தான் சார் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நல்லா தானே சாப்பிடுறீங்க, நல்லா தானே போட்டுருக்கேன். ஆமா சார். லோன் கட்டுறதுக்கு மட்டும் வலிக்குதோ? சார் சார் இதெல்லாம் பண்ணாதீங்க சார். உங்களுக்கு தேவை காசு தானே? இருங்க சார் போமா. வரேன் சார். எப்பதான் தர மாதிரி நீங்க 2 பேரும் ஐடியால இருக்கீங்க? சார் 2 நாள் முத்திரும் சார். இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இந்தாங்க. ஏமாச்சா எனக்கு வேற கொடுத்தேன். வழி இல்ல சரியா? இருக்கிறது அதுதான் கொடுத்துட்டேன் இது வட்டிக்கு கூட தேராது. சார். இருந்தது அது ஒண்ணுதாங்க சார். வேற எதுவும் இல்லைங்க சார். என்கிட்ட இருந்தது அது ஒண்ணு, அதுவும் கொடுத்துட்டேங்க சார். வேற எதுவும் இல்லைங்க சார். நான் என்னங்க சார் பண்றது? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? தம்பி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். வச்சுக்கோங்க, எங்க அம்மாவே பாதிக்கிறேங்க. நீ கஷ்டப்பட்டு உன் படிப்புக்காக நீ சேர்த்து வச்சியப்பா உண்டியில. அந்த உண்டியில தந்து குத்துட்டேப்பா. பரவாயில்லப்பா. சார் என்ன சார் பணம் வாங்கிட்டீங்க சார்? இந்த ஏழை எளிய மக்கள் லோன்ன்ற பேர்ல நம்ம பண்ற டார்ச்சர்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம பேங்க்கு கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்றோம். ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுல அவங்களோட சின்ன பையன் இன்னைக்கு எனக்கு ஒரு பாடத்தை புரிஞ்சுக்கிட்டான்ப்பா. அவன் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை என்கிட்ட கொடுக்கும் போது என் கண்ணே கழுவிச்சு, என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. இனிமேல நான் இந்த வேலையை விட்டு போயிடல. இதுக்கு மேலயும் நான் இங்க இந்த வேலையில இருந்தேன்னு நான் மனுஷன்